நமக்கு ரொம்ப சுலபமா கிடைக்கிற பீட்ரூட்டை சரியான அளவுல சாப்பிட்டா உடம்புக்கு கிடைக்கிற முக்கியமான நன்மைகள் என்னன்னு பாக்கலாங்க. ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஹீமோகுளோபின் அதிகரிக்க உதவும். பீட்ரூட்ல இருக்க அயன், விட்டமின் சி இருக்குங்க. இது ரத்தத்தை உருவாக்குறதுக்கு சப்போர்ட் பண்ணும். ரத்தம் கம்மியா இருக்கிறவங்க ஃபுட்ல சேர்த்துக்கலாங்க. செகண்ட் பாத்தீங்கன்னா பிபி கண்ட்ரோல், ஹார்ட் ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது. இதுல இருக்கிற நேச்சுரல் நைட்ரேட் பாத்தீங்கன்னா பாடியில நைட்ரேட் ஆக்சைடா மாறி பிளட் வெசல்ஸ் ரிலாக்ஸ் ஆகவும் உதவுது. இதனால பாத்தீங்கன்னா பிளட் ஃப்ளோ இம்ப்ரூவ் ஆகவும் பிபி அதிகமா இருக்கிறவங்களுக்கு ஃபுட்ல சேர்த்துக்கிறதுனால ரொம்பவே நல்லதுங்க. ஹார்ட் ஹெல்த்துக்கும் சப்போர்ட் பண்ணுது. மூணாவது பாத்தீங்கன்னா ஸ்டாமினா அதிகப்படுத்தும். எக்ஸசைஸ் பண்றவங்களுக்கு பாத்தீங்கன்னா மசில் ஸ்ட்ரென்த் ஆகுறதுக்கும் பீட்ரூட்ல இருக்கிற நைட்ரேட் பாடி பாத்தீங்கன்னா ஆக்சிஜன் பாத்தீங்கன்னா நல்லா யூஸ் பண்ண உதவுதுங்க. அதனால வாக்கிங், ரன்னிங், ஜிம்முக்கு எக்ஸசைஸ் பண்றவங்க எடுத்துக்கலாம். சீக்கிரம் டயர்ட் ஆகாம இருக்கும். ஸ்டாமினா இம்ப்ரூவ் ஆகவும் ஹெல்ப் பண்ணுவாங்க. மசில்ஸ் பிளட் சர்க்குலேஷன் இம்ப்ரூவ் ஆகுறதுனால ஸ்ட்ரென்த்ஸ்க்கும் சப்போர்ட் ஆகுதுங்க. ஃபோர்த் பாத்தீங்கன்னா பிரைன் ஹெல்த். பிளட் சர்க்குலேஷன் இம்ப்ரூவ் ஆகுறதுனால பிரைனுக்கு ஆக்சிஜன் சப்ளை பெட்டர் ஆகும். குறிப்பா பாத்தீங்கன்னா வயதானவர்களுக்கு மெமரி, கான்சென்ட்ரேஷன் இம்ப்ரூவ் ஆகவும் சப்போர்ட் பண்ணுது. ஃபிஃப்த் பாத்தீங்கன்னா டைஜஷன் ஹெல்த். இதுல அதிகமா ஃபைபர் இருக்கிறதுனால மோஷன் டைட்டா போறவங்களும் சாப்பிடலாங்க. கட் பாக்டீரியாவுக்கு ரொம்பவே நல்லதுங்க. சிக்ஸ்த் பாத்தீங்கன்னா இம்யூனிட்டி சப்போர்ட்டுங்க. விட்டமின் சி, ஆன்டி ஆக்சிடென்ட் இதுல இருக்கிறதுனால பாடி இன்ஃப்ளமேஷனை குறைக்கவும் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கவும் சப்போர்ட் பண்ணுதுங்க. செவன்த் பாத்தீங்கன்னா லிவர் சப்போர்ட்டுக்கு ரொம்ப நல்லதுங்க. இதுல இருக்க பீட்டா அலைன்ஸ் சொல்கிற ஆன்டி ஆக்சிடென்ட் இருக்கிறதுனால இது லிவரோட வீக்கத்தை குறைக்கவும் ரொம்ப சப்போர்ட் பண்ணுது. எய்த் பாத்தீங்கன்னா ஸ்கின் ஹெல்த். இதுல இருக்க ஆன்டி ஆக்சிடென்ட் அதிகமா இருக்கிறதுனால ஸ்கின் க்ளோ மற்றும் கொலாஜன் சப்போர்ட்டுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணுதுங்க. இதுல என்னென்ன சத்துக்கள் இருக்குதுன்னு பாத்தீங்கன்னா அயன், பொட்டாசியம், ஃபைபர், விட்டமின் சி, மெக்னீசியம், நேச்சுரல் நைட்ரேட், ஆன்டி ஆக்சிடென்ட் எல்லாமே இருக்குதுங்க. எப்படி சாப்பிடலாம்னு பாத்தீங்கன்னா ஜூஸாவோ, சாலடாகவோ, பச்சையாவும் சாப்பிடலாம். ஆவியில வேக வைத்து சாப்பிடலாம். பொரியலாகவும், கூட்டாகவும், சூப்பு மாதிரியும் செஞ்சு சாப்பிடலாங்க. ஜூஸா எடுத்துக்கிட்டீங்கன்னா வாரத்துக்கு 2 to 3 நாள் போதுங்க. ஜூஸா சாப்பிட்டா சுகர் லோடு கொஞ்சம் அதிகமாக இருக்குங்க. ஃபைபரும் குறையும். சுகர் இருக்கவங்க எப்படி சாப்பிடணும் பாத்தீங்கன்னா அதிகமா ஜூஸா குடிக்க வேண்டாங்க. பச்சையா மென்னு சாப்பிடலாம், அல்லனா ஆவியில வேக வச்சு சாப்பிடலாங்க. ஆனா அளவு ரொம்ப முக்கியம். எவ்வளவு சாப்பிடலாம்னு பாத்தீங்கன்னா வாரத்துக்கு 2 to 4 தடவை சாப்பிட்டா போதுங்க. ஒரு நாளைக்கு ஆஃப் இல்லைன்னா 1 மீடியமான பீட்ரூட் போதும். ஜூஸ்னா பாத்தீங்கன்னா 100 to 150 ml போதுங்க. ஆனா யார் சாப்பிடக்கூடாதுன்னு பாத்தீங்கன்னா பீட்ரூட்ல பாத்தீங்கன்னா பொட்டாசியம் மற்றும் ஆக்சலேட் அதிகமா இருக்கிறதுனால கிட்னி ப்ராப்ளம் இருக்கவங்க டாக்டர்ஸ் அட்வைஸ் இல்லாம ரெகுலரா அதிகமா சாப்பிடக்கூடாதுங்க. யாரெல்லாம் கேர்ஃபுல்லா சாப்பிடணும்னு பாத்தீங்கன்னா லோ பிபி இருக்கிறவங்க, கிட்னி ஸ்டோன், கிஸ்ட் இருக்கிறவங்க, சிவியர் கிட்னி டிசீஸ் இருக்கிறவங்க, ஐபிஎஸ், கேஸ்ட்ரைட்டிக் ப்ராப்ளம் அதிகமா இருக்கிறவங்க வாரத்துக்கு 1 நாள் கம்மியா எடுத்துக்கிட்டா போதுங்க. பீட்ரூட் சாப்பிட்ட பிறகு யூரின் அல்லது மோஷன் பிங்க் கலர்ல அல்லனா ரெட் கலர்ல வரலாங்க. அது நார்மல் தாங்க. பீட்ரூட் ஹெல்த்தி ஃபுட் தாங்க. சரியான அளவுல பேலன்ஸ் டயட் பண்ணினீங்கன்னா பீட்ரூட் உடம்புக்கு ரொம்ப நல்ல சப்போர்ட் கொடுக்குங்க.